புறநானூற்றை பற்றியும் சங்க இலக்கியத்தை பற்றியும் முன்னுரையாக சில செய்திகளை கூற விரும்புகிறேன். சங்க காலம் என்பது கிமு 500 முதல் கிபி 200 வரை, இந்த 700 ஆண்டுகள் இடைப்பட்ட காலம்தான் சங்க காலம். கிமு 500 முதல் கிபி 200 இது என்று வரதராசனார் கூறுகிறார். இந்த சங்க காலத்திலே நம்மிடத்திலே ஆயிரக்கணக்கான பாடல்கள் இருந்தன. இந்த பாடல்கள் எல்லாம் எதை பற்றிய பாடல்கள் என்றால் 2 விதமான கருத்துக்களை கொண்ட பாடல்கள். ஒன்று காதலை பற்றிய பாடல்கள். காதலை பற்றிய பாடல்கள் அகப்பொருள் அல்லது அகத்திணை பாடல்கள் என்று கூறப்படும். மற்றொன்று காதலை தவிர வாழ்க்கையிலே உள்ள மற்ற கூறுபாடுகளை பற்றிய பாடல்கள், அவை புறப்பொருள். அது பொதுவாக போர், வெற்றி, வீரம், கல்வி, ஈகை, கொடை, மற்ற உயர்ந்த கருத்துக்கள் ஆகியவற்றை பாடுவார்கள். அகமும் புறமுமாக நம்மிடையே பல பாடல்கள், ஆயிரக்கணக்கான பாடல்கள் இந்த 700 ஆண்டு காலத்திலும் அதற்கு முன்னதாகவும் இருந்தன. இந்த பாடல்கள் எல்லாம் இப்படி தனித்தனியாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக பல வீடுகளில் இருந்தால் அது காலப்போக்கில் காணாமல் போய்விடும் என்று கருதிய மன்னர்கள் அவற்றை நூல்களாக தொகுக்குமாறு புலவர்களுக்கு ஆணையிட்டார்கள். அந்த புலவர்கள் அவற்றை நூல்களாக தொகுக்கும் பொழுது சில கருத்துக்களோடு தொகுத்தார்கள். இந்த பாடல்களில், நீண்ட பாடல்களில் சிறந்த பாடல்களாக 10 பாடல்களை தேர்ந்தெடுத்து 10 பாட்டு என்று 10 நூல்களாக்கினார்கள். 10 பாட்டு என்பது அந்த 10 நூல்களுக்கும் மொத்தமான பெயர். சிறிய பாடல்கள் 3 அடி முதல் 40 அடி வரை உள்ள பாடல்கள், சில பாடல்கள் சற்று அதிகமாகவும் இருக்கும். அந்த பாடல்களில் சிறந்த பாடல்களை தேர்ந்தெடுத்து அவற்றை 8 நூல்களாக தொகுத்தார்கள். அந்த 8 நூல்கள் நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, கலித்தொகை, 18 பரிபாடல், அகநானூறு, புறநானூறு. புறநானூறு என்பது சங்க காலத்தில் இருந்த பாடல்களின் சிறிய பாடல்களின் தொகுப்பாகிய 8 நூல்களில் ஒரு நூல். அந்த காலத்திலே நம்மிடையே நீண்ட காப்பியங்கள் இல்லை. சிலப்பதிகாரம், மணிமேகலை போன்ற காப்பியங்கள் இல்லை. இருந்ததெல்லாம் தனிப்பாடல்கள். அவற்றை தொகுத்துத்தான் இந்த நூல்களை உருவாக்கினார்கள். சரி, புறநானூரை பற்றி பார்ப்போம். புறநானூறு எந்த மன்னன் தொகுக்குமாறு ஆணையிட்டான், யாருடைய ஆட்சி காலத்தில் அது தொகுக்கப்பட்டது என்பது தெரியவில்லை. அதை தொகுத்த புலவர் யார் என்றும் தெரியவில்லை. ஆனால் தொகுக்கப்பட்ட காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு என்று அறிஞர்கள் கருதுகிறார்கள். கிடைத்த பாடல்கள், புறநானூற்றில் 400 பாடல்கள் உள்ளன. அதுல நமக்கு கிடைத்த பாடல்கள் 398. 2 பாடல்கள் கிடைக்கவில்லை. அந்த கிடைத்துள்ள பாடல்களிலும் சில பாடல்களில் சில அடிகள் சிதைந்தும் அந்த அடிகளில் சில சொற்கள் சிதைந்தும் காணப்படுகின்றன. இந்த பாடல்களை பாடிய புலவர்களின் எண்ணிக்கை 150. ஆண்களும் பாடியிருக்கிறார்கள், பெண்களும் பாடியிருக்கிறார்கள். பாடப்பட்டவர்கள் பல பாடல்கள் மன்னரிடத்திலே சென்று பாடியதாக அமைகின்றன. அந்த பாடப்பட்ட மன்னர்கள் யாரை பற்றி பாடியிருக்கிறார்களோ அவருடைய எண்ணிக்கை 139. அதாவது இதுல மன்னர்கள் இருக்கிறார், வேந்தர்கள், மூவேந்தர்கள் இருக்கிறார்கள். குறுநில மன்னர்களும் அவர்களை பற்றியும் பாடியிருக்கிறார்கள். இந்த நூலுக்கு முதலாக உரை எழுதியவர், அவருடைய பெயர் பழைய உரையாசிரியர் என்று குறிப்பிடப்படுகிறது. அது அவருடைய இயற்பெயராக இருக்க முடியாது. யாரும் தன்னுடைய பெயரை பழைய உரையாசிரியர் என்று வைத்துக் கொள்ள மாட்டார்கள். அவர் பெயர் தெரியாத காரணத்தினாலே அவரை பழைய உரையாசிரியர் என்று குறிப்பிடுகிறார்கள். ஆனால் அவருடைய உரை இன்று கிடைக்கவில்லை. நமக்கு கிடைத்த உரைகளில் மிக பழமையான உரை, முதலாக அச்சிட்டு அதை வெளியிட்டவர் டாக்டர் உ.வே. சாமிநாத ஐயர். 1894ஆம் ஆண்டு அவருடைய உரை வெளிவந்தது. அதற்கு பிறகு அவ்வை துரைசாமி பிள்ளை அவர்கள் மிகச் சிறப்பாக ஒரு உரை எழுதினார். இவருடைய சாமிநாத ஐயருடைய உரை ஏறத்தாழ 120 ஆண்டுகள் ஆகின. துரைசாமி பிள்ளை அவர்கள் உரை ஏறத்தாழ 60-70 ஆண்டுகள் ஆகிவிட்டன. அதற்கு பிறகு புலவர் அறிஞர் இரா இளங்குமரனார், ஞா மாணிக்கவாசன், புலியூர் கேசிகன், திரைப்பட எழுத்தாளர் சுஜாதா மற்றும் சிலரும் உரை எழுதியிருக்கிறார்கள். இந்த புறநானூறுக்கு கடைசியாக உரை எழுதியவன் நான். என்னுடைய உரை 2 தொகுதிகளாக சென்னையில் உள்ள காவியா பதிப்பகத்தாரால் வெளியிடப்பட்டன. இதில் முதல் பகுதி புறநானூறு
இதுல முதல் 200 பாடல்களுக்கும் அடுத்த பகுதி அடுத்த 200 பாடல்களுக்கும் நூலாக வெளிவந்துள்ளன. என்னுடைய உரை மற்ற உரைகளிலிருந்து சற்று வேறுபட்டது. மற்ற உரைகளை எழுதியவர்களெல்லாம் சிறந்த தமிழ் அறிஞர்கள், தமிழ் புலவர்கள். ஆனால் நான் தமிழ் அறிஞன் அல்ல, நான் தமிழ் ஆர்வலர். இதில் புறநானூற்றில் என்ன ஒரு சிக்கல் என்றால், அதில் உள்ள பல சொற்கள் நமக்கு நம்முடைய வழக்கிலே இன்று இல்லை. ஆகவே ஒரு பாடலை எடுத்தால் அந்த பாடல் ஒரு 10 அடி இருந்தால் அதிலே ஒரு 10-15 சொற்கள் நமக்கு தெரியாது. ஆகவே அவற்றை ஒவ்வொரு அறிஞ்சொற்களுக்கு அகராதியை பார்த்து எந்த பொருள் அதற்கு பொருத்தமான பொருள் என்று கண்டுபிடித்து அவற்றை இந்த நூலில் நான் வெளியிட்டிருக்கிறேன். அறிஞ்சொற்களுக்கு பொருளும் கருத்துரையும் எல்லா பாடல்களுக்கும் உள்ளன. இந்த புத்தகத்திலே உள்ள பாடல்கள், அவருடைய உரைகள் எல்லாம் வலைத்தளத்திலும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. நண்பர் இளங்கோவன் சொன்னதை போல இது ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர்கள் ஜார்ஜ் ஹார்ட் மற்றும் வைதேகி ஹெர்பர்ட் என்பவர்கள். சரி, புறநானூறு என்ன கூறுகிறது? மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று கூறுகின்ற நூல் திருக்குறள். வையத்து வாழ்வாங்கு வாழ வழிகாட்டும் நூல் திருக்குறள். ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை கூறுகின்ற நூல் புறநானூறு, சங்க இலக்கியமும். வரலாறு என்பது மன்னர்களை பற்றியது மட்டுமல்ல. நம்முடைய வரலாறு சரியாக பதிவு செய்யப்படவில்லை. அங்கொன்று இங்கொன்றுமாக ஒரு சில கல்வெட்டுக்கள் இருந்தாலும் கூட அந்த கல்வெட்டுகள் எல்லாம் சங்ககால 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய தமிழருடைய வாழ்வியலை பற்றி இல்லை. ஒரு சில மன்னர்களை பற்றி சில குறிப்புகள் இருக்கலாம். வரலாறு என்பது மன்னர்களை பற்றியும் அவர்கள் நடத்திய போர்களை பற்றியும் மட்டுமல்ல, மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை கூறுவதும் தான் வரலாறு. அந்த காலத்திலே என்ன நிகழ்வுகள் நிகழ்ந்தன, எப்படி மனிதர்கள் வாழ்ந்தார்கள், அவருடைய விழுமியங்கள் என்ன என்பதையெல்லாம் தெரிந்து கொள்வதுதான் நாம் வரலாற்றிலிருந்து பெறுகின்ற செய்தி. இந்த அடிப்படையிலே பார்த்தால் தமிழருடைய 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய தமிழருடைய வரலாறு என்பது 2 நூல்களில் தான் மிக அதிகமாக காணப்படுகிறது. ஒன்று 1810, மற்றொன்று புறநானூறு. 1810 8 சேர மன்னர்களை பற்றி கூறப்பட்டிருக்கிறது. புறநானூற்றிலே சேர, சோழ, பாண்டிய மன்னர்கள், குறுநில மன்னர்கள், சாதாரண மக்கள், இப்படி பல பேருடைய வாழ்க்கை, வாழ்வியல், அங்கு நடைபெற்ற நிகழ்வுகளை காணலாம். இது அல்லாமல் அகத்திணை பாடல்கள், காதல் பாடல்களும் தமிழருடைய வாழ்வியல் இருக்கிறது. ஆனால் அது காதலை பற்றியது மட்டும்தான். புறநானூற்றிலே தான் பரந்துபட்ட பொதுவான வாழ்வியலை காண முடிகிறது.